அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் யாராவது ரிஷபராசியா? ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்க. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமையிருக்கு என்பது 200% உறுதிங்க. அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு உச்ச சக்கரனால் உயர்வு காணக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு. அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு பாக்கியஸ்தானாதிபதி சனியும் சேர்ந்திருப்பதால் அற்புதமான ஒரு நேரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக, ஏன் வருடங்களாக கூட என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதத்தின் காரணமாகவும் பல இழப்புகளின் காலமாகவும் இனி எதுவுமே செய்ய வேண்டாம் என்றிருந்த காரியங்கள், இனி அந்த எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொட்டால் அவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிரனுடைய நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நினைக்க இயலாத அளவு தொழில் வளர்ச்சியும் குடும்ப முன்னேற்றமும் நிச்சயம் கூட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. குடும்பத்தில் முன்னேற்றம் கூடுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. பணி ஓய்விற்கு பிறகும் பணி நீடிப்பு உண்டுங்க. வருமான பற்றாக்குறை அகல இருக்கு. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பு, உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக முடிக்கும் சந்தர்ப்பமும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதால் நீங்கள் எவற்றை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. ஆனால் எந்த ஒரு முயற்சியிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உங்களுடைய ராசிக்கு 6க்கு அதிபதி 12 வரும்போது இந்த நேரம் என்பது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரிஷபராசினியர்களான உங்களுடைய கடமையில் இருந்த தொய்வு அகல இருக்குதுங்க. காலாவதியான கடன்கள் கூட தற்போது வசூலாக கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் உண்டு. இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்கீங்க. உத்தியோகத்தில் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்குதுங்க. நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறக்கூடிய ஒரு நேரமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும். இந்த நேரம் என்பது விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும். இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிக மிக அவசியங்க. இந்த விரயத்தை பொறுத்தவரை பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுக்கான வேலை அல்லது கல்விக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் புதிதாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, வாங்கிய இடத்தில் வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளும் போது இந்த விரயங்களை உங்களால் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல விரயத்திற்கு முன்னதாகவே வருமானம் வந்து சேரும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. இதனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காது. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் நிச்சயமாக காரியத்தை தொடங்கிவிட்டால் அதற்குரிய தொகை படிப்படியாக வந்து சேரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. எனவே மனக்கலக்கம் அடைய வேண்டாம். பிள்ளைகளாலும் குடும்பத்தினர்களாலும் ஏற்படும் செலவுகள் சுப செலவுகளாக மாறும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பல பணிகள் பாதியிலேயே நிற்கும் சூழல் உருவாக இருக்கு. எதையும் யோசித்து செய்ய வேண்டி ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைகிறதுங்க. எதிர்ப்புகள் நிறைவேறுவதில் தடைகள் அகலும். பிள்ளைகள் வழியில் செலவுகள் உண்டு. இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது கல்விக்காகவோ
உத்தியோகத்திற்காகவும் ஏற்படலாங்க. அலுவலகத்திற்கான மின்னணு மாற்றம், மின்சாதன பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த வாரத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசி குரு பகவான் அஷ்டம லாபாதிபதியானவர். இதனால் இழப்புகளை கொடுப்பவரும் குருவே, இழப்புகளை ஈடு செய்பவரும் அவரே. எனவே இந்த காலத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் போற்றும்படியான வாழ்க்கை தரம் அமையுங்க. குறிப்பா வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது. மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவாங்க. உத்தியோகத்தில் கேட்ட சலுகை நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இக்காலகட்டங்களில் ரிஷபராசினியர்களுக்கு சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் ஏற்படுகிறது. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. பொதுவாக பகை கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் போது எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. பிறரை நம்பி ஏமாறும் சூழ்நிலை உண்டு என்பதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முயற்சிகள் மேற்கொள்வது நல்லதுங்க. யாரையும் நம்பி அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும். அதனால் ஆரம்பத்திலிருந்து அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மற்றும் மேற்கொள்வது நல்லதுங்க. தொழில் மாற்ற சிந்தனைகள் உண்டு, இருந்தாலும் சற்று பொறுமை நிதானம் அவசியங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சொல்ல வேண்டாங்க. ஏனென்றால் அவர்கள் உங்களை பற்றி அவதூறான சொற்களை பரப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களால் தொல்லை உண்டு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சற்று அவர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நேரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் சக ஊழியர்களிடம் உங்களுடைய சொந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தால் போதுமானதாக அமைகிறதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உண்டுங்க. அதே போல இன்றைய கல்வி நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியங்க. பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும். பிள்ளைகளுக்கான கடமைகள் செவ்வனே செய்து வெற்றி காண இருக்கீங்க. மொத்தத்தில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது லக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு இனிமை சேர்க்கும் வழிபாடாக இந்த வாரம் அமைகிறது.